அதாவது நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்தில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹேப்பியா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருந்தார் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள். இத பார்க்கறதுக்கு நமக்கே ரொம்ப அவ்ளோ ஒரு ஹேப்பியா இருக்கு. நம்மளே அந்த அளவுக்கு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா, இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா, 2024ல கட்சி ஸ்டார்ட் பண்ணி, அந்த முதல் மாநாட்ல தான் இவரு வந்து அவ்ளோ சந்தோஷமா, ஹேப்பியா மக்களுக்கு ஃப்ரீயா பேசிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த பிரச்சனை வரக்கூடாதோ, அத்தன பிரச்சனையுமே வந்துச்சு. பிரச்சாரத்துக்கு டைம் குடுக்கறதில்ல, பர்மிஷன் குடுக்கறதில்ல, கரூர் 41 பேர் இஷ்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனைவி சங்கீதா டைவர்ஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஒரு மனுஷனால ஹேண்டிலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை. இங்கேருந்து டெல்லிக்கு சிபிஐ ஆஃபீஸ்க்கு போறது, வர்றது, மறுபடியும் பிரச்சாரத்துக்கு போறது, பிரச்சாரத்துக்கு அனுமதி குடுக்காதது, மக்கள் சந்திக்க பிளான் பண்ணா மக்களை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. மனுஷன போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு மனுஷன் சைலன்ட்டா இருந்தா எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் தான். அதாவது 2026ல நம்மளோட சிஎம் விஜய் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சரும் ஆயிட்டாரு. 2வது எவன் தப்பா பேசுனானோ, அசிங்கமா பேசுனானோ, இவன்லாம் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு நெனைச்சானுங்களோ, அவங்க வாயாலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல வச்சாச்சு. 3 பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பர்சனல் விஷயத்த பத்தி ரொம்ப அசிங்கமா, தரைகுறைவா, என் மனைவிய பத்தியும், அவருடைய மகன பத்தியும் ரொம்ப அசிங்கமா பேசுனாங்க. இப்ப அவங்களே பார்த்தீங்கன்னா, எங்க மகன் வந்து எனக்கு எங்க அப்பாவும் பிடிக்கும். ரொம்ப அப்படின்னு அவரும் சொல்றது. 2 பார்த்தீங்கன்னா, எங்க விஜய் அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா, நான் வந்து டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒரு 2 வருஷம் மனுஷனால எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம சைலன்ட்டா இருந்தா, அது எல்லாத்தையுமே சாதிச்சு காட்ட முடியும் அப்டின்னா, அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு இவ்ளோ ஹேப்பியா இருக்கிற மனுஷன், உண்மையிலேயே 2 வருஷமா அதுக்கு பின்னாடி நெறைய வலி இருக்கு. ஒரு விஜய் ரசிகரா, விஜயோட தொண்டனா, அவரு இன்னைக்கு ஹேப்பியா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு.